ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கமல் சார் வந்து பிரதீப்பை பற்றி பேசியிருக்காரு. பிரதீப்போட விஷயத்தை ஓப்பனாக போட்டு இந்த ஸ்டேஜில் உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன சொன்னாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பிரதீப் இப்போ மக்களின் ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான சப்போர்ட் வந்து பிரதீப்புக்கு இருந்துட்டு வருது. அது வந்து ஓப்பனாகவே நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க. ரெட் கார்டு கொடுத்து அமிச்சவருக்கு எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்த விதம் தப்பு, ரெட் கார்டு கொடுத்த காரணம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இவருக்காக இறங்கி போராடினாங்க. இது வந்து கமலையே பாதிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். கமலையே எதிர்த்தாங்க, கமலையே வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு பயஸ்டான கேமை விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமலையே வச்சு கிழிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி கமல் வந்து மக்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அடுத்த எபிசோட்லேயே பிரதீப்பை பற்றி பேசினார். நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் செஞ்சார். இதை மக்களும் பார்த்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா. இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரால தான் வந்து பிரதீப் வெளியில் போனதுக்கு முக்கியமான காரணமே. அதனால தான் வந்து மக்கள் நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லி அவனை வெளியில் அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கமல் சார் அதை பற்றி இந்த ஃபினாலே ஸ்டேஜில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்தவொடனே இன்ட்ரோ பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் இங்கேயும் சரி எங்கேயும் சரி இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து சவுக்கால் அடித்தாக்குள்ள அது வேஸ்ட்டு தான். அவங்கள சவுக்கால் அடிக்கிறது வந்து சவுக்கோட வேஸ்ட்டு தான். அது திரும்ப அடுத்த அடிக்கு பயன்படாது. அதனால் நம்ம எந்த தெரிஞ்சு அடிக்கணுமோ அந்த இடத்துல தெரிஞ்சு அடிக்கணும், அது யூஸ்ஃபுல்லான அடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் தான் ஒரு இன்டெரக்டாக சொல்கிறார். ஏன்னா பிரதீப் வந்து நான் இப்படி தான் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, நான் இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே கெட்ட வார்த்தை பேசுகிறத தாண்டி நான் உருவாக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம். அவரை கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டு இருந்து மற்றவங்க சொல்கிற பேச்சு அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பிக் பாஸ் ஷோவில் இருந்திருப்பாரு. கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோவை விட்டு போயிருக்க மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதை தான் வந்து இப்போ இவர் டினேட் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து இவரை சவுக்கால் அடித்தா கூட வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. அவங்கள பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, அவங்க சவுக்கால் அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி, அவங்க மாற போகிறது கிடையாது. அதனால் நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு பிரதீப் தான் க்ளீனாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வரைக்கும் மக்கள் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, பிரதீப் எப்படிப்பட்டவனோ அவன் கேரக்டரை பற்றி பேசுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. ஆனால் தீர்ப்பு கரெக்டாக இருந்துச்சா அப்படின்றத மக்கள் இன்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனால் தீர்ப்பு கரெக்டான தீர்ப்பு இல்லை. அதுதான் உண்மையான விஷயம், அதுதான் நிதர்சனமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு மாயா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. மக்கள் ஓட்டே இல்லாமல் தான் அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஓட்டே இல்லாத மாயா திடீர்னு எப்படி ஓட்டு வந்துச்சு அப்படின்றது தான் இன்னைய வரைக்கும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ரன்னர் அப் அவங்க தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இது யாரோட சப்போர்ட்? அர்ச்சனாவை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவங்க பிஆர் சப்போர்ட்ல வந்தாங்க, ஃபேக் ஓட் சப்போர்ட்ல வந்தாங்க அப்படின்னும் போது மாயா யார் சப்போர்ட்ல வந்தா? சப்போர்ட்டே இல்லாத மாயா யார் சப்போர்ட்ல வந்தா அப்படின்றது தான் விஷயமே. அப்போ மக்கள் சப்போர்ட் இல்லாத ரோபோட் சப்போர்ட்ல வந்தாங்க அர்ச்சனா அப்படின்னா இவங்க யார் சப்போர்ட்ல வந்தாங்க? இவங்களோட சேனலோட சப்போர்ட்ல வந்தாங்களா? கமல்ஹாசன் அவர்களுடைய சப்போர்ட்ல வந்தாங்களா? அப்போ அதுதான் உண்மை. அப்போ மக்களின் நாயகியா இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பிரதீப். பிரதீப்போட ஒரு விஷயத்தை அவங்க பேசினாங்க, எதிர்த்து கேட்டாங்க. பிரதீப்பை மதிச்சவங்க, பிரதீப் பண்ணது தப்பு இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாருமே அர்ச்சனா பக்கம் இப்போ நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போ வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் வந்துருக்குது, மாயா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது. மாயா நல்லா கேம் விளையாடலையா அதுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல கேம் விளையாடுனாங்க, சூப்பரான பிளேயர். செவனோடைய ஒரு கேம் சேஞ்சரே அவங்க தான். ஆனால் கேமை எப்படி விளையாடணும்னு இருக்குது, எப்படி வேணால் விளையாடலான்றது கேம் கிடையவே கிடையாது. இப்படி தான் விளையாடணுன்றது தான் கேம். நியாயமான ஒரு கேமாக இருந்துச்சா மாயா கிட்ட அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு கமல் சார் இப்படி ஒரு பதில் சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பிரதீப்பை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டேஜில் பேசினதே இப்போ எல்லாரும் கமல் மேலே கடுப்பில் இருப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரதீப்பை பற்றி கமல் இப்படி சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அர்ச்சனா ஜெயிக்கணுமா இல்லை மாயா ஜெயிக்கணுமான்றதை முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காம போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.